மீன்கொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றான். ஐ லவ் யூ. சுட்டு போட்டாலும் புத்தி வராதா? போடா அரிசி மூட்டை. இவரு தாங்க நம்ம அரிசி மூட்டை கோபாலு. இவர் மனசுல பெரிய மன்மதன் நினைப்பாமா. நீங்களே பாருங்களேன். கோகிலா ஐ லவ் யூ. போய் சாவுடா. கொடி தேரில் மன்மதராஜன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அண்ணா நான் உனக்கு தங்கச்சி முறையாவது. ஏஞ்சல் ஐ லவ் யூ. பன்னிக்குட்டிக்கு தாடி வச்ச மாதிரி இருக்க. உனக்கு என்ன மாதிரி அழகான பொண்ணு கேக்குதா? ஒரு பொண்ணு அழகா மாடர்னா கிளாமரா வந்துடக்கூடாதே. உடனே அலைவீங்களே. போ போ. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சுஜி, நானும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரமே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்க அம்மா வந்துட்டாங்க. இப்பதான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. இப்ப நான் சொல்லட்டுமா? இல்ல மதன், நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். ஓகே, லேடிஸ் ஃபர்ஸ்ட். நீயே சொல்லு. எனக்கு வெக்கமா இருக்கு. கண்ண மூடு, அப்பதான் நான் சொல்லுவேன். எனக்கே ஒண்ணும் கிடைக்கல. அப்படின்னா உங்களுக்கு லவ்? அட பாவி, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீடா. இந்த பத்தினி வைரவிய சொல்றேன். இனி நீ யார்கிட்ட போய் நேரத்துல நின்னு ஐ லவ் யூ சொன்னாலும் அவங்களுக்கு காக்க வலிப்பு வரும். இதுதான்டா இந்த பத்தினோட சாபம். ஏஞ்சல் ஏய், நான் அப்பவே சொன்னா உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொன்னா புரியாதா? ஐயோ ஆண்டவா, என்னையே இவ்வளவு அழகா படைச்ச. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்னதான் சொல்ல வர சொல்லு. ஐ லவ் யூ. லவ் யூவா? என்னடா இது ரொம்ப போச்சு. ஒண்ணுமே புரியல. ஒருவேளை காக்கா சொன்னது பழிச்சிச்சோ? ஐயோ, காக்கா சொன்ன மாதிரியே நடக்குது. ஒரே குழப்பமா இருக்கே. எங்கடியவன்? ஓஹோ, உன் பிள்ளை வேலை செஞ்சு வந்த கலப்புல படுத்துருக்கானா? இதுல கொரட்டை வேற. இது மேல இருந்து வருதா கீழ இருந்து வருதான்னு தெரியல. சும்மா இருங்க. இப்படி கண்ணு வச்சுதான் என் புள்ள 50-60 இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தான். இப்ப வெறும் 40 இட்லி தான் சாப்பிடுறான். மனசுல என்னடா மன்மத குஞ்சு நினைப்பா? ஊர்ல ஒருத்திய விடுறது இல்ல. என்னடா பாக்குற? நேத்து என் பங்காளி புள்ள இவனுக்கு தங்கச்சி முறையாகுது. அதுகிட்ட போய் இந்த கர்மாந்திரத்தை சொல்லி தொலைச்சிருக்கான். அவ தங்கச்சின்னு தெரிஞ்சிருந்தா அவ பக்கத்துல ஒருத்தி இருந்தா அவ கிட்ட சொல்லிருக்க மாட்டானா? ஐயோ, என் புள்ள எம்புட்டு அறிவா பேசுறான் பாத்தீங்களா? முதல்ல உன்னை உதைக்கணும். அப்போய் அம்மா மேல கை வச்ச நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? சொல்லிருவேன். வேணாம்பா, சொல்லிருவேன். சொல்றோம். ஐ லவ் யூ. எனக்கே ஐ லவ் யூ. வா, உனக்கு தான்பா ஐ லவ் யூ. ஐயோ, என்னங்க ஆச்சு? அட நாசமா போறவனே, என்னடா பண்ணி தொலைச்ச? ஆமா, நான் அப்பா கிட்ட அப்பவே சொன்னல. ஐயோ, புறா புறா. முட்டா. ஏய், யார பாத்தே? நீங்க ஐ லவ் யூ. இவன் ஏதோ சூனிய வச்சிருக்கான்டா. இதோ வரேன்டா. மாட்னியா மைலமே. ஐ லவ் யூ. வேணா. ஐ லவ் யூ. அரிசி மூட்டை கோபாலு ஐ லவ் யூ சொன்னா காக்காவளி போறதா? இனிமே ரோஸ் இல்லடா, மாஸ். ஐயா, எல்லாமே நீங்க தான். நீங்க தான் ஐ லவ் யூ சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தணுங்க ஐயா. யாரு? சோமுவா? ஆமா. ஐ லவ் யூ.
எல்லாம் வரிசையில வாங்க மாரிமுத்து பையன் இருக்கானே என் பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி சொல்லி கொடுமைப்படுத்துறான். நீங்க தான் அந்த மாரிமுத்து ஐ லவ் யூ சொல்லி போட்டு தள்ளணும். எங்கடா இருக்க? சொல்லு. அது முருகாச போட்டு தள்ளியா விட்டான். எனக்கு என்ன தர? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லடா. பணம் வேணா, பதவி தரையா? ஏய், அவன் ரொம்ப மோசமான ஆள்றா. சரி, முடிச்சிட்டு கூப்பிடுறேன். போயிட்டு வந்துடுறேன்டா. சோப்பா, இவனுக்கு வேலை வரும்போது தான் நான் பேலை வரும். சொறி பிடிச்ச முன்னா நாயே, நல்ல காரியத்துக்கு போகும்போது தான் குறுக்க வந்துகிட்டு. ஏன் சூளையில வந்து என்னையே தூக்குறான் அவன். அதுக்கு முன்னாடி அவன் குடோன்ல போய் அவனை நான் தூக்குறேன். அவன் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லைன்னு, அவன் வேற மாதிரி. வாடா வா, உம்பேரு தான் அரிசி முட்டை கோவாலா. இன்னைக்கு சூளையில விறகுக்கு பதில் உங்களை தாண்டா போட்டு எரிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நீ உயிரோட இருந்தா தாண்டா. சொல்லு மச்சான். மச்சான் சொல்லு மச்சான். என்னடா மிமிகிரி பண்றியா? ஐ லவ் யூ சொல்றா. சொல்லு மச்சான். மச்சான் சொல்றா. ஐ டேய் சொல்லி சொல்லடா. டேய் சொல்றா சீக்கிரம். சொல்றா, பக்கத்துல வந்துட்டாடா. பக்கத்துல வந்தா சொல்லு மச்சான். டேய் அரிசி மூட்டை சொல்றா, வந்துட்டாடா. ஐ லவ் யூ சொல்றா. டேய் காமெடி பண்ணாதடா. சொல்றா. டேய் சொல்றா. டேய் சொல்றா. என் ஜூலியே, வாய்மொழியா ஒதுக்கிற உனக்கு எப்பவுமே நான் யோசிச்சுதான்டா. சொல்லி தொலைடா. அவனை செத்த